பேர்ல இந்தியாவுல ஒரு புது கட்சி ஆரம்பிச்சு அது இப்போ காட்டுதியா பரவிட்டு வருது. வெறும் 3 நாள்ல 80,000க்கும் மேல மெம்பர்ஷிப், 48 மணி நேரத்துல லட்சக்கணக்கான ஃபாலோவர்ஸ். இப்போ இன்ஸ்டாகிராம்ல மட்டுமே 13.5 மில்லியனுக்கும் அதிகமான இளைஞர்கள் இதுல இணைஞ்சிருக்காங்க. யாருமா இவங்க? எதுக்கு இந்த விசித்திரமான பேரு? இதோட பிளாஷ்பேக் என்னன்னு பாத்தீங்கன்னா, கடந்த மே 15 அன்னைக்கு உச்சநீதிமன்ற கருத்துகளின் போது இந்திய தலைமை நீதிபதி சூரியகாந்த் வேலை இல்லாத இளைஞர்களை கரப்பாம்பூச்சிகளோட ஒப்பிட்டு பேசினதா ஒரு விஷயம் இணையத்துல செம்ம வரலாச்சு. நம்ம நாட்டின் எதிர்கால தூண்களான இளைஞர்களை இப்படி ஒப்பிட்டது பலரையும் காயப்படுத்தி இருக்கு. நம்ம உரிமைகளை பாதுகாக்க வேண்டிய அரசமைப்பின் பாதுகாவலரே இப்படி சொல்லலாமா அப்படின்னு சோசியல் மீடியாவுல கொந்தளிக்க ஆரம்பிச்சாங்க. இதை அப்படியே கச்சிதமா பிடிச்சாரு ஒரு டிஜிட்டல் கிரியேட்டர். அவர் தான் அபிஜித் திப்கே. அபிஜித் உடனே ட்விட்டர்ல வந்து, நீங்க எங்களை கரப்பாம்பூச்சின்னு சொல்றீங்களா? ஓகே, நாங்க காங்கிரஸ் ஜனதா பார்ட்டின்னு ஒண்ணு ஆரம்பிக்கிறோம், யாரெல்லாம் வரீங்க அப்படின்னு ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க போட்டாரு. அவ்வளவுதான், இந்திய இளைஞர்கள் மொத்த பேரும் அங்க போய் குவிறாங்க. சரி, இவங்க வெறும் ஆன்லைன்ல மட்டும் தான் கத்துவாங்களோன்னு நினைச்சா அதுதான் இல்ல. கைகள்ல தங்களோட கொள்கை அறிக்கைகளை ஏந்திக்கிட்டு ஆற்றங்கரையில இறங்கி தூய்மை பணியை செய்ய ஆரம்பிச்சாங்க. அமைதியான முறையில தங்களோட எதிர்ப்பையும் பதிவு செஞ்சிருக்காங்க. இந்த பார்ட்டியோட தகுதி என்னன்னு தெரியுமா? வேலை வாய்ப்பற்ற சோம்பேறித்தனமான மற்றும் தீவிர சோசலிச குணமுடைய இளைஞர்களா இருக்கணும். ஆனா இவங்களோட இப்போது மிக முக்கியமான டிமாண்ட் என்னன்னு தெரியுமா? நம்ம நாட்டின் எஜுகேஷன் மினிஸ்டர் உடனடியா பதவி விலகணும்னு தான். இதுக்கு நடுவுல சில எதிர்க்கட்சிகள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ப்ரோ, இது நேபாள் பங்களாதேஷ் மாதிரி ஒரு பெரிய ஜென்சி புரட்சியா மாறுமா? அதுக்கு அபிஜித் சொன்ன பதில் என்ன தெரியுமா? நாங்க அந்த அளவுக்கு மெச்சூரிட்டி இல்லாத இளைஞர்கள் கிடையாது, எங்களுக்கு நல்லாவே அறிவு இருக்கு, நாங்க ஜனநாயக முறையில அமைதி வழியில போராடி எங்களுக்கு தேவையானதை அடைவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுல 2026 சட்டமன்ற தேர்தல் வச்சு பார்த்தா ஜென்சி ஒரு பெரிய மாற்றத்தையே ஏற்படுத்தியிருக்காங்க. இத்தனை வருஷமா இந்திய அரசுல வெறும் மத அரசு, சாதி அரசுன்னு பேசி இளைஞர்களின் வேலை வாய்ப்பு, கல்வி பிரச்சனைகளை புறக்கணிச்சதுக்கு இந்த ஜென்சி கொடுத்த ஒரு மரண பதிலடி தான் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி. தலைமை நீதிபதியின் அந்த கருத்தை பத்தியும், அதனால இப்ப விஸ்வரூபம் அடைஞ்சிருக்கிற இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.